பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இயேசு உங்கள் மேல் வைத்த பிரியம் அலாதியானது. ஆதார வசனம் சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஜெயம் எடுக்கிறவர்களே. மேற்கண்ட வாக்கியம் மோசேயினுடைய ஜெபம். மோசேக்கு தெரியும் ஆண்டவரின் பிரியமும் வைராக்கியமும் தம் ஜனத்தின் மீது இருக்கும்போது சகல காரியங்களும் மளமளவென்று நடக்கும் என்று. எகிப்திலிருந்து தமது ஓங்கிய பயத்தால் முற்றிலும் விடுதலை தந்தார். வனாந்தரம்தான், ஆகிலும் ஒரு குறையில்லாமல் வழிநடத்தி வந்தார். இஸ்ரவேல் மக்களுடைய முரட்டாட்டம் பண்ணினதனாலும் ஆண்டவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை மறந்ததாலும் தேவனுக்கு கோபம் ஊட்டினதனாலும் இச்சையை நிறைவேற்ற கர்த்தரை சோதித்து பார்த்ததாலும் மனதிலே எகிப்திற்கு திரும்பி போனதாலும் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினதனாலும் சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளை நிலையாமற் போனதாலும் காலேபு யோசுவா தவிர மற்ற யாவரும் புறப்பட்டவர்கள் வழியிலே மாண்டார்கள். பின் இருக்கும் கூட்டம் வழியிலே பிறந்து வளர்ந்தவர்கள். இவர்கள் அழிவுக்கு இவர்களே காரணம். காலங்காலமாக கெட்ட சாட்சியாய் நின்றார்கள். இனி கானானுக்குள் நுழையப் போகிறார்கள். இப்போது மோசே ஜெபிக்கிறான். உமது கோபம் வேண்டாம் தகப்பனே, தூரமாகாதேயும். கர்த்தாவே, திரும்பி வாரும். இதுவரைக்கு கோபமாயிருப்பீர். உமது அடியாருக்கு பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்துகிற நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சங்கீதம் 90, 13, 14, 15 என்று ஜெபிக்கிறான். உமது பிரியம் எங்கள் மேல் நேரிடுவதாக என்று ஜெபிக்கிறான், வேண்டுகிறான். கோபம் தணிவது ஒரு பாற்று, மேலும் நம்மேல் பிரியம் வைப்பது அடுத்த பாற்று. இரண்டையும் கேட்கிறான். அவனுக்கு தெரியும் அவருடைய பிரியம் தங்கள் மேல் இருந்தால் மட்டுமே, அந்த பிரியம் அன்பு, நிபந்தனையற்ற அன்பு தங்கள் மேல் இருந்தால் மட்டுமே காரியங்கள் செய்ய முடியும். இல்லாவற்றால் ஒரு இன்ச்சு நகராது என்று அவனுக்கு தெரியும். இதைத்தான் யோவான் 15:5 இயேசு குறிப்பிட்டார். என்னாலே என்று உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. ஒருவர் நமக்கு பிரியத்தோடு உபசரிப்பது, உதவி செய்வது என்பது வேறு. என்னடா பண்ணுறது என்று செய்வது வேறு. இங்கே மோசே என்னடா பண்ணுறது, அழைத்து வந்து விட்டோமே, விடுவித்து கூட்டிக் கொண்டு வந்து விட்டோமே, வாக்கு கொடுத்திருக்கிறோமே என்பதற்காக வேண்டாம் ஆண்டவரே, உமது பிரியம் எங்கள் மேல் நேரிடுவதாக என்று வேண்டுகிறான். மக்களே, ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும் என்று இருக்கக்கூடாது. ஆண்டவரின் பிரியம் நம் மீது இருக்க வேண்டும். நாம் அவருக்கு பிரியமான காரியங்கள் செய்யும்போது அவர் நம் மீது பிரியம் வைக்கிறார். நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்த போதும் அவர் நம் மீது பிரியம் வைக்கிறார். எப்படிங்க சாத்தியம்? ஆம், இந்த பிரியமில்லாத காரியத்தை தவறை உணர்ந்து மனம் கசந்து மனஸ்தாபப்பட்டு அவர் சமூகத்தை நாடி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும் போது நம்மை மன்னிப்பது மட்டுமல்ல, நம் மீது பிரியம் வைக்கிறார். இந்த 2வது கேட்டகரியில் நம்ம எப்போது இருக்கக்கூடாது. உபாகம் 33:12 பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்றார். இந்த பிரியமானவனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? அவனை எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார். கேட்டீர்களா? இந்த பிரியமான அடையாளம் என்ன? யார் மீது கர்த்தர் கொள்ள பிரியத்தை காட்டுகிறார்? பாபிலோனில் அவருக்கு சித்தமானதை செய்கிறவன் மேல். 48 ஏசாயா 48:14. அவருக்கு சித்தமானதை செய்கிறவன் என்று சொல்லவில்லைங்க, பாபிலோனில் அவருக்கு சித்தமானதை செய்கிறவன். ஆம், அடிமைத்தனம், இருள், நிந்தை தனக்கென்று சொல்லிக்கொள்ள ஏதும் இல்லை. ஒரு அடிமைத்தனமான இருண்டான வாழ்க்கை. அப்படி இருந்தாலும் கர்த்தரை தேடுவதில் ஒரு வேகம், ஒரு ஆனந்தம், உயிர் போல நேசிப்பது, அவருடைய முகத்தை, தாய் முகத்தை பிள்ளை தேடுவது போல தேடுவது, ஆர்வமாயிருப்பது, அவருக்காக வைராக்கியமாயிருப்பது, இத்தனை இக்கட்டிலும் உண்மையாயிருப்பது. நான் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை, ஆனால் அவர் என்னை பார்க்கிறார் என்ற நிச்சயத்தில் வாழ்பவர்கள். இவர்கள் மீது கர்த்தருக்கு பிரியமோ பிரியம். ஆம், யோசேப்பு, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோபு, தாவீது, ரூத், இன்னும் ஏராளமான பரிசுத்தவான்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். தானியேல் 9:23 நீ எனக்கு பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது. ஆம், கர்த்தரின் பிரியம் இந்த பிரியமான ஜெபத்தை உடனே கேட்டு பதில் கொடுப்பார். நீங்களும் நானும் நம்முடைய சூழ்நிலைகளை சாக்காக காட்டாமல், அவருக்கு தெரியும் கொஞ்சம் பலன் இருந்தாலும் அவரை அப்படியே அப்பிக்கொண்டது போல வண்ண வண்ண வார்த்தைகள் போட முடியாது.
முடியாவிட்டாலும் தகப்பனே இயேசுவே மனமிருங்கும் என்று அதையே சொன்னால் கூட போதுவங்க. நம்மேல் பிரியம் கொண்டு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்பார். ரூத்து இளம் விதவைங்க, தம்முடைய ஊரிலேயே மறுவாழ்வு தேடி இருக்கலாமே. அப்படி இல்லை. பெற்றோர்களை விட்டால், ஊரை விட்டால், தேசத்தை விட்டால், எல்லாவற்றையும் விட்டு விட்டால், இந்த காணக்கூடா தேவனின் மகத்துவத்தை கேள்விப்பட்டு இந்த தேவன் எனக்கு வேண்டும், அது போதும் என்று பிடிவாதமாக வந்தாலே ஆண்டவரின் பிரியம் அவள் மேல் இருந்தது. என்ன செய்தார்? மறுவாழ்வு கொடுத்ததுமன்றி இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் சேர்த்தார். மக்களே, எனக்கு இயேசு போதும், அவர் தந்த அந்த ரட்சிப்பு போதும். இப்போது எனக்கு ஒன்றும் புரியவில்லை, வியாக்கியானம் தெரியவில்லை, அவரை நான் நேசிக்கிறேன், இது அவருக்கு தெரியும். நான் அவரை நேசிப்பதனால் முடியாத நிலையிலும் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுத்த நடக்கிறேன். வாயின் உதடுகள் வாசலை அடைத்தேன், யாரையும் நான் குறை கூறுவதில்லை. ஜெபிக்க கூட முடியவில்லை, என்ன கேட்பது எப்படி கேட்பது தெரியவில்லை. ஆயிலும் ஒன்று செய்கிறேன், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், அவர் மகத்துவம் என்ன, இதை வைத்து துதிக்கிறேன் என்ற ஆவியில் நொறுங்குண்டவர்களாக நீங்கள் இருந்தால், மகனே மகளே சகோதரனே சகோதரியே, இன்றே நீங்கள் தேவ பிரியத்தை கிரியைகளாக காண்பீர்கள். ஆம், அவர் மனதுருக்கம் கொண்டவர். ஆபிரகாம், தாவீது, யாக்கோபு தவறு செய்தவர்கள் தான். இவர்கள் தங்கள் செய்த தவறு ஜட்ஜ்மெண்ட் பண்ணவில்லை, மாறாக மன்னிப்பு கேட்டார்கள், மனம் வருந்தினார்கள். ஆண்டவர் பிரியம் வைத்தார். முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமாக ஆச்சரியமாக அற்புதமாக ஆசீர்வதித்து தன் பிரியத்தை காட்டினார். அவர் தம் பிரியத்தை எப்படி காட்டுகிறார்? நம்மளை பலப்படுத்தி காட்டுகிறார், நம்மளை தைரியப்படுத்தி காட்டுகிறார். ஒன்றுமில்லாத போதே பின் நம்மளை உயர்த்தி காட்டுகிறார். அவர் பிரியம் அளவில்லாதது. அது வெறும் பிரியம் பிரியம் என்று வாயை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார். அவர் காரியத்தில் காட்டுகிறவர், காரியத்தில் கண்ணாக இருப்பவர். அருமை மக்களே, தவறுவது மனித இயல்பு. ஆனால் அதையே வைத்துக்கொண்டு நியாயப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. இன்றே மனம் வருந்தி கர்த்தரிடம் வாருங்கள், இரக்கம் கேளுங்கள், அவர் பிரியத்தை நாடுங்கள், மன்னிப்பார், காயத்தை ஆற்றுவார், திரும்பவும் உயிர்ப்பிப்பார். சங்கீதம் 51:1-18 வரை வாசித்து பாருங்கள். தாவீது பட்சபாடம் தவறு செய்த பின் மனவருந்தி என்னை சுத்திகரியும், அக்கிரமத்தை என்னை விட்டு நீக்கியருளும், இந்த சீயோனுக்கு பிரியத்தின்படி நன்மை செய்யும் என்று வேண்டினானே, செய்தாரே. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றாரே. பாவம் தவறு செய்வதை விட அதற்கு மனஸ்தாபப்படாமலும் இயேசுவிடம் வராமலும் மனம் திரும்பாமலும் இருப்பது கொடியது. பாம்பு கடித்து விட்டது என்று தெரிந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருப்பதை போன்றது. நாம் மண் என்பதும் மாமிசம் என்பது திரும்பி வராத காற்று என்பது ஆண்டவர் அறிவார். தவறே செய்ய மாட்டேன் என்று அவரிடம் சொல்வதை காட்டிலும் யாபேசு ஜெபித்தது போல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். 1 நாளாகும் 4:10. இந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அவர் செய்தது என்ன? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான். மக்களே, உலக மக்களின் பிரியத்தை சம்பாதிக்க பிரயாசப்படாதீர்கள், இது வீணும் வியர்த்தமானது. சங்கீதம் 118:8-9 வாசியுங்கள். மனிதனை நம்புவதை பார்க்கலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். மனிதர்கள் உங்களுக்கு பிரியத்தை, பாசத்தை, நேசத்தை கனப்படுத்த மாட்டார்கள், அலட்சியப்படுத்தி செய்வார்கள். அதனுடைய வேல்யூ அவர்களுக்கு புரியாது. கர்த்தரோ உங்கள் பிரியத்தின் பிரயாசத்தை கனப்படுத்துவார். சகல பிரயாசத்திற்கு பிரயோஜனம் உண்டு, நான் உன்னை பிரகாசிப்பேன் என்பார். நிலையான அன்பில் நிலைத்திருங்கள், காத்திருந்து ஏது கர்த்தருக்கு பிரியமானது என்று தேடி கண்டுபிடித்து செய்யுங்கள். இவர் மறந்து விடுவதற்கு மனுஷன் அல்ல, ஒருவருக்கு கடனாளியும் அல்ல. பிரியமான உங்களது எல்லைக்குள் வாசம் செய்து உங்களது எல்லை எங்கும் சமாதானமாக்கி தலைக்கு செய்து தலையை உயர்த்தி நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை காரியத்தில் காட்டுவார். ஆம், நம் தகப்பன் உண்மையுள்ளவர். ஜெபிக்கலாம். தகப்பனே இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவாசித்து துதித்து ஸ்தோத்திரித்து ஆழத்தில் இருந்து இருளிலிருந்து உம்மை மாத்திரமே கூப்பிட்டு என் நேசத்தை வெளிப்படுத்துகிறேன். உம்முடைய நேசம் அளவில்லாமல் என்மேல் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், என் எல்லையில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா.